வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் விதி மாற்றம் மாத சம்பளம் வாங்குவோருக்கு குட் நியூஸ் சார்ந்து தகவல்களை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மத்திய அரசு கொண்டு வந்த புதிய தொழிலாளர் சட்டங்கள் 2026 ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வந்த நிலையில் ஊழியர்களுடைய சம்பள அமைப்பில் குறிப்பாக பிஎஃப் சேமிப்பில் முக்கிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த புதிய விதிகளின் மைய கருத்து ஊதியம் என்ற சொல்லுக்கான புதிய வரையறை. அதன்படி ஒரு ஊழியருடைய மொத்த சம்பளத்தில் குறைந்தது 50% தொகை அடிப்படை ஊதியம் மற்றும் அகவலைப்படியாக இருக்க வேண்டும். மீதமுள்ள 50% மட்டுமே HRA, ஸ்பெஷல் அலவன்ஸ் போன்ற இதர படிகளாக இருக்க அனுமதிக்கப்படுகிறது. முன்பு பல நிறுவனங்கள் அடிப்படை ஊதியத்தை குறைவாக வைத்துக்கொண்டு அலவன்ஸுகளை அதிகப்படுத்தி ஊழியர்களுடைய இன்னாண்டு சம்பளத்தை உயர்த்தும் முறையை பின்பற்றின. ஆனால் புதிய சட்டம் இந்த நடைமுறையினை கட்டுப்படுத்தி சம்பளத்தை சீர்மயமாக்குகிறது. இந்த மாற்றத்தின் உடனடி விளைவாக பல ஊழியர்கள் கைக்கு வரக்கூடிய மாத சம்பளம் சற்று குறைய வாய்ப்புள்ளன. காரணம், பிஎஃப் பிடித்தம் அடிப்படை ஊதியத்தின் 12% கணக்கிடப்படுகிறது. இப்போது அடிப்படை ஊதியம் அதிகரிக்கப்படுவதால் ஊழியர்களின் சம்பளத்திலிருந்து பிடிக்கப்படும் பிஎஃப் தொகை அதிகரிக்கும். அதே சமயம் நிறுவனமும் அதே அளவு தொகையினை ஊழியர்களுடைய பிஎஃப் கணக்கில் செலுத்த வேண்டியிருக்கும். இதனால் மாதாந்திர இன்னாண்டு சேலரி குறைந்தாலும் நீண்டகால சேமிப்பு பெரிதாக உயரும். உதாரணமாக, மாதத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பிஎஃப்க்கு பிடித்தமாகும் என்றால் நிறுவனமும் 1200 ரூபாய் செலுத்தும். இதன் மூலம் மாதத்திற்கு 3200 ரூபாய் சேமிப்பு உருவாகி ஆண்டுகள் கடந்தால் அது வட்டி சேர்ந்து பெரிய தொகையாக மாறும். இந்த மாற்றத்தின் மற்றொரு முக்கிய நன்மை பணிக்கொடை. இது உயரும். பொதுவாக பணிக்கொடை என்பது ஒரு ஊழியருடைய கடைசி மாத அடிப்படை ஊதியத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. புதிய சட்டத்தால் அடிப்படை ஊதியம் அதிகரிப்பதால் ஓய்வு பெறும்போது அல்லது வேலையை விட்டு வெளியேறும்போது கிடைக்கும் பணிக்கொடை 20% முதல் 30% வரை அதிகரிக்கலாம். இதனால் ஓய்வுக்கு பின்பான நிதி பாதுகாப்பு மேலும் வலுப்பெறும். அதே சமயம் இந்த சட்டம் வேலை நேர அமைப்பில் சில நெகிழ்வுத்தன்மைகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. நிறுவனங்கள் விரும்பினால் வாரத்திற்கு 4 நாட்கள் வேலை, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வரை என்ற முறையினை செயல்படுத்தலாம். ஆனால் வாராந்திர மொத்த வேலை நேரம் 48 மணி நேரத்தை தாண்டக்கூடாது என்ற கட்டுப்பாடு தொடர்கிறது. மொத்தத்தில் புதிய தொழிலாளர் சட்டம் உடனடி செலவினத்தை குறைத்து நீண்டகால சேமிப்பை அதிகரிக்கும் நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஊழியர்களுக்கு கையில் வரக்கூடிய சம்பளம் சற்று குறைந்தாலும் பிஎஃப் சேமிப்பு, நிறுவன பங்களிப்பு, வட்டி வருமானம், மேலும் உயர்ந்த பணிக்கொடை போன்ற பல நன்மைகள் கிடைக்கும். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.